நான் உங்கள் மாயா, எல்லாரையும் மாயாடாக்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்து கெட் ரெடி வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்கள் கெட் ரெடி ஆகிட்டு நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி போக போகிறோம். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிற விதத்தை தான் நாங்கள் கெட் ரெடி இன்னைக்கு பண்ணலாம், ஒரு ஜாலியாக ஒரு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆமாம். ஸோ யாருடைய பர்த்டே உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்கா, அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய செகண்ட் பேபிக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. அவங்க பேர் வந்து லிசானா. அவங்களுடைய பேர் வந்து லிசானா பாப்பா. அவங்களுக்கு 2 years ஆகுது. ஸோ இது செகண்ட் பர்த்டே. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணலான் இருக்கோம். ஆமாம். ஸோ அதுக்காக கிளம்ப போகிறோம். நீங்களும் இது கூட வாங்க சேர்ந்து. கண்டிப்பாக உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கெட் ரெடி வீடியோ மூலிமா நம்ம அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக நம்ம அங்கே போயிட்டு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஜாலியாக அண்ட் ஃபன்னாக இருக்கும். பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நாங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நம்ம மேக்கப் பண்ணலாம். நாங்கள் எப்படி மேக்கப் போட போகிறோன்றது நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் அம்மா ஒரு ஆர்ட்டு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம் அண்ட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும்தான், அவ்வளோதான். பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. அண்ட் மேக்கப் சொன்னால் பாருங்கள், என்கிட்ட கரெக்டாக இந்த 4 பொருள் தான். இந்த 4 பொருள் வச்சு தான் நான் எப்போவுமே வந்து மேக்கப் பண்ணுவேன். அண்ட் ஃபவுண்டேஷன் மற்றதெல்லாம் வந்து எனக்கா தோணுச்சுன்னா சம்டைம்ஸ் சடனாக தோணும் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு. அப்போ மட்டும்தான் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது 4 பொருள் தான். ஒன்லி கண்ணுக்கு அண்ட் லிப்ஸ்டிக், இவ்வளோதாங்க என்னோட மேக்கப். அண்ட் ஜானாக்கும் வந்து பெருசாக நான் மேக்கப்லாம் பண்ணது கிடையாது. இதுதான். ஆமாம், குழந்தைங்களுக்கு மேக்கப் நான் போடக்கூடாதுல்ல. எங்கள் அம்மா பவுடர் மட்டும்தான், இது எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ நாங்கள் சிம்பிளாக தான் எப்போவுமே மேக்கப் பண்ணிப்போம், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த சிம்பிள் விஷயம் தான் என்ன பண்ணுறேன்னு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் எனக்கு பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ. ஆமாம். எனக்கு வந்து நான் வந்து கடையில் போயிட்டு ஐப்ரோ பண்ண மாட்டேன் எப்போவுமே. எனக்கு கடையில் ஐப்ரோ பண்ணுறது பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து ஈட்டு எடுப்பாங்க ரப்பர் பேண்ட் மாதிரி. அதனால் வந்து நான் எப்போவுமே இதில் லைட்டாக கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ரஷ் இந்த இருக்குல்லங்க, உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ப்ரஷ்லேயே வந்து நான் எனக்கு ஷேப் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், இவ்வளோதாங்க. சிம்பிள். ஐயோ, நான் வேற இது கண்ணாடி பார்க்காம இதில் பண்ணுறேன். எனக்கு இது கரெக்டாக வருதானே தெரில ஷேப்பாக. வேண்டாம். ஓகே ஓகே போதும், ரொம்ப ஓகே. உனக்கு போடணுமா? ஜானாக்கு லைட்டாக போட்டு விட்டுடலாம். ஜானாக்கு ஆல்ரெடி வராது, எனக்கு ஆல்ரெடி பூசி வாரி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஜானாக்கு பண்ணியாச்சு. இது மூடி வச்சிடலாம். ஓகே. அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஐலைனர் எனக்கு பிடிக்கும். இது பாருங்களேன், இது அழகாக இருக்குல்ல, பார்க்கவே பெண்ணு மாதிரியே இருக்கும், ஒரு இறகு மாதிரி இல்லை? எனக்கு இது நான் ஒரு லோக்கல் ஷாப்லேருந்து தான் வாங்கினேன், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல்டு கலரில் இருக்குது. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் வச்சுக்கலாம். இது நான் இங்கே பார்த்து வச்சுக்கிறேன். ஐயோ, நான் கரெக்டாக வைப்பேனான்னு தெரியல, சொதப்பிடுமான்னு. அதை வச்சுனாலதான் மறுபடியும் போயிட்டு 40 முறை மூஞ்சி கழுவணும். 40 இல்லை 4, 40 தெரியும். முகத்தை கிட்ட பார்த்து பயந்துடாதீங்க. ஐயோ, சொதப்பிடுச்சு. அவ்வளோதான் போச்சு. இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஓகே. இது டக்குன்னு காஞ்சிடும், அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே அதுக்கும் நான் வந்து ஐலைனர் போட்டாலே இப்படியே வச்சுருப்பேன், கண்ணு சைனீஸ் கண்ணு மாதிரி. இப்போ ஜோனாக்கு போட்டு விட்டுலாம். லேசாக மூடு. இந்த கண்ணுக்கு போகிறதுக்குள்ள இந்த கண்ணு காஞ்சிடும். நீ ரொம்ப இது பண்ணாத, இருப்பா. ஐயோ, ஜோனாக்கு வந்து பழைய காலத்து ஆக்ட்ரஸ் மாதிரி வச்சு விட்டேன். பெருசு கரெக்டலாமா? மூது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து
லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக். நான் இந்த லிப்ஸ்டிக் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். நான் பர்பிளில் தான் வாங்கினேன், ப்ளூ ஹெவன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் போட மாட்டேன். என் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குல்ல, எல்லா ட்ரெஸ்க்குமே இந்த இந்த கலர் சூப்பராக இருக்கும். சரி, உங்களுக்காக நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஆ கொஞ்சம் நல்லதான் வாய் திறக்கலாமே. ஐயோ, பல்லில் பட்டுச்சு. நல்லா பண்ணி நீ தான் பண்ணணும். இப்போ பொட்டு வச்சுக்கலாம். நான் எனக்கு பொட்டு வேணுமான்னு தெரியல, எங்கள் அம்மாவோட தான் கேட்டு போட்டுப்பேன். நான் பொட்டு வச்சுக்கலாமா இல்லை வேணாவா? வேணாம் வேணாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். ரெடி. இவ்வளோதான் எங்கள் மேக்கப். இந்த ட்ரெஸ் இருங்க, காஜல் காணும். இரு, நீ பேசு, நான் காஜல் தேடி போனேன். பாருங்க, லிப்ஸ்டிக் நல்லாவே போட்டுல. இப்போ நான் தேய்ச்சி விட்டா நல்லா வந்துச்சு. இங்க பாருங்க, இந்த காஜல் நான் இப்போதான் வாங்கினேன். எனக்கு இது பாருங்க, நான் இதுவும் பர்பிளில் தான் வாங்கினேன். இந்த லாக்மி காஜல் தான் நான் வாங்கினேன். இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, பெரிய பென்சில். எனக்கு இது வந்து சீவரத்துக்கு வந்து எனக்கு கரெக்டாக ஐயோ உடச்சிச்சு. இதாங்க பிரச்சனையே இதில். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினாங்க. இது என்ன தெரியுமா பிரச்சனை? எனக்கு இதுக்கு கரெக்டான ஷார்ப்னர் கிடைக்காம, இது வந்து தெரியாமல் வந்து நார்மல் ஷார்ப்னர்லேயே வந்து சிவி போச்சு. விடு, நார்மல் ஷார்ப்னர்லேயே சிவி வந்து அந்த பென்சிலே கரைஞ்சி போயிடுச்சு. பென்சில் கரையுமா? ஆமாம், எனக்கு கண்ணுக்கு டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. எனக்கு அதெல்லாம் போட பிடிக்காது. எனக்கு நான் போட மாட்டேன். இவ்வளோதான். நான் இதெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு இது போட்டால் எரியும். அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. ஓகே, இப்படி எப்படியோ ரெடி ஆகிட்டோம். இப்போ மேக்கப்லாம் போட்டு வச்சு தலை தான் வாங்கணும். ஓகே, அவ்வளோதான். சிக்க முடியும். ஸோ நான் வந்து தலைக்கு சீரம் போடுவேன். இது எதுவுமே பிராண்டிங்கெல்லாம் கிடையாது, சும்மா பேசணுமே உங்ககிட்ட இது காட்டலாமே அப்படின்றதுக்கு. அதுதான் ஸ்மூத் ப்ரூஃப். இந்த இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பேரே இங்கே மறைஞ்சிச்சு. ஓகே, இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். முடி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சீரம் மட்டும் போட்டு இப்போ தலை வாரிக்கலாம். ஓகேவா? நீங்களும் நினைப்பீங்க, எத்தனையோ கெட் ரெடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து நிறைய ஃபேஸ்க்கு வந்து க்ரீம் எல்லாம் போடுவாங்க. அவங்க மேக்கப்லாம் நிறைய பெருசாக பண்ணுவாங்க. இவங்க என்னடா இது மொக்கையாக வந்து ஒன்றுமே இல்லையே நீங்கள் நினைப்பீங்க. சீரியஸ்லி இவ்வளோதான் எங்கள் மேக்கப். ஆனால் மேக்கப் டப்பா மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு. நிறைய இருக்கு. நான் நிறைய வச்சுருக்கேன் இதில். பட் ஆனால் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ போயிட்டு இப்போ நாங்கள் சீப் தேடிட்டு வரோம். ஏன்னா சீப் கிடைக்காது. இந்த சீப் இல்லை, வேறு சீப். சீப் தேடிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும். ஃபைனலி வந்து எங்கள் சீப் கண்டுபிடிச்சாச்சு. கொஞ்சம் அங்கே இங்கே குப்பையில் இருந்தது, தேடி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து தலை வரணும்னா நான் வந்து ஹேர் வாஷ் தான் பண்ணலாம் பார்த்தேன். பட் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது, இரும்பு. இந்த வாட்டி நிறைய கோல்டு. ஆமாம், அதனால ஹேர் வாஷ் பண்ணல. எனக்கும் தான். எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரே கோல்டு, இரும்பல், ஃபீவர். என்னதான் இந்த உலகத்துல என் சிக்கன் விட எந்த சிக்கும் நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? சரி, இது அதிகமாக இருக்காதுன்னு சொல்ல வந்து சீரமெல்லாம் போட்டாச்சு. அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக சூப்பராக இருக்கும். சிக்கும் நல்லா ஈஸியாக வரும். அவங்க பாருங்க, ஜோனா பாருங்க எப்படி எடுக்கிறா. இருங்க, நாங்கள் தலைலாம் வாரிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, என்னால் வார முடியும். நான் தலை வாரிட்டேன். நான் வெறும் ஒரே ஒரு குதிரவால் தான் போட்டுக்கிட்டேன், போதும் சிம்பிளாக. எனக்கும் குதிரவால் தான், ஆனால் சிக்கன் எடுக்க தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு கோல்டு மட்டும் கிடையாது, இரும்பல் அண்ட் கொஞ்சம் எனக்கு ஸ்டொமக் பெயின் கூட, ஜுரம். அதனால என்னால் வந்து பெருசாக எதுவும் பண்ணிக்க முடியல. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, அதனால் எப்படி இருந்தால் என்ன, ஏதோ ஒரு நார்மலாக நம்மளால முடிஞ்சுது. ஸோ அதுதான் பாருங்க. ஜோனாக்கும் குதிரவால் தான் போட போகிறேன். ஆமாம், எனக்கு குதிரவால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் குதிரவால் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொடுங்க. எனக்கு பிடிச்ச 2 கிளிப் இதுதான். ஸ்கூலுக்கு போட்டு போகிற கிளிப். எஸ். கட்டு 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 ஒரு கிளிப்பு கொடு, ஒன்று கொடு.
ரெடி ஆயிட்டேன் நான். அவ்வளோதான். ஐயோ இந்த முடி வேறு முன்னாடி வருமே. இல்லைங்க. ஆமாம்ல, உனக்கு இது முடி வரும். இந்த கிளிப் இருக்கிற அதை குத்திப்பேன். அவ்வளோதான். இது கிளிப் இந்த பக்கம் இருங்க, கேமராவை பார்க்க முடியாது. இப்போ பண்ணிடுறாங்களே. ஓகே, இப்போ எப்படியோ ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்துடு. இதோ வந்துடுறேன். அதுதான். ஸோ கிளம்பிட்டோம். எஸ், இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து பர்ஃப்யூம் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஆமாம் இதாக இருக்கும். எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் எடுத்துட்டு வாங்க. இதுவே போட்டுக்கலாம். ஓகே, அந்த பர்ஃப்யூம் பிடிக்கும் எனக்கு. கையில் கொஞ்சம் அடிச்சு விடுறீங்களா? ஸோ பர்ஃப்யூம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ பாருங்க, எங்கள் அம்மா பண்ண ட்ராயிங் இதுதான். இட்ஸ் ஓகே, எப்படியோ கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட கெட் ரெடி. நீங்கள் எங்களோட ஃபுல் லுக் பார்க்கணுமா? ஒரு நிமிஷம் இருக்க, நாங்கள் தள்ளி போகிறோம். எங்கள் அம்மா அது பெரிய ட்ரெஸ். இதுதான் இன்னைக்கு எங்களோட இரும்பு வந்துருச்சு. இதுதான் எங்களுடைய வேர்ல்டுலேயே சிம்பிள் அண்ட் மொக்கையான ஒரு கெட் ரெடி வீடியோ. வேர்ல்டுலேயே சூப்பரானு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அதுக்கு சிம்பிள். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு கெட் ரெடி வீடியோவா அப்படி இப்படின்னு. பாவம் எங்கள் அம்மா நிற்க மாட்டேன் இருமல். நான் என்ன பண்ணுறேன்? சிரிச்சா பேசினாலே இருமல் வருது எங்கள் அம்மாவுக்கு. பாவம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கொடுமையாக இருக்கு. ஸோ எங்களோட கெட் ரெடி வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அங்கே பர்த்டே பார்ட்டி எல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அதை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 வார்த்தை பேசுகிறேன், 4 இரும்பல் வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பர்த்டே பார்ட்டி வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன், லாங் வீடியோவாக. அதையும் பாருங்கள். ஆமாம், ஓகேவா? இதோட கண்டினியூட்டி தான் அது. ஆனால் இது இப்போ ஒன் வேர்டு 4 நான் என்ன பண்ணுறது? ஓகேவா? சொல்லி. ஸோ எங்கள் மேக்கப் எப்படி இருக்குது, எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது, அண்ட் எங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இனிமேல் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்குள்ளே இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். என்றும் உங்களுடன் உங்கள் மாயா.